அனைவருக்கும் வணக்கம். நாளை மறுநாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாகாளை அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். எல்லா வீடுகள்லேயும் காக்காவுக்கு உணவு படைப்பாங்க. அந்த காக்காவுக்கு உணவு படைக்கக்கூடிய அந்த முறை எப்படி வந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். தான்ரீகர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னொரு காலத்தில் ஒரு முனிவர் இருந்தார். அவர் மனைவி பூந்ததி. அந்த ஒரு நாள் அவர் காலையில் எழுந்திருக்கும் பொழுது தன் கணவரை பார்க்கும் பொழுது அவருடைய நிழல் தனியாகவும் அவர் தனியாகவும் தெரிகிறா அவள் கண்ணுக்கு. ஏன்னா அவள் தர்மபத்தினி. அப்போது உடனே அவளுக்கு நம் கணவருக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, உடனே கடகடன்னு தன்னுடைய அந்த குடில் வாசலில் பெருக்கி கோலமெல்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு வாசலில் அந்த குடில் வாசலில் பூஜையை ஆரம்பிக்கிறார். அப்போது தான்ரீகர் எழுந்துட்டு குளிக்கிறதுக்கு போகலான்னு போகும்பொழுது இவன் கண்ணீரும் கம்பளையுமா, நீங்கள் இன்றைக்கி வெளியில் போகக்கூடாது, நான் இன்றைக்கி விரதம் இருக்கேன், அதனால் நீங்கள் வெளியில் போகாதீங்கன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திடுறா. அவரும் தன் மனைவியுடைய கண்ணீருக்கு கட்டுப்பட்டு உள்ளுக்குள்ளே போயிடுறார். பூஜையை கடினமாக ஆரம்பித்து செஞ்சுட்டே இருக்கா. அப்போது யமதூதர்கள் வரா. அந்த அக்னியானது இவள் அக்னி பகவானை தான் காவலுக்கு இது பண்ணி வேண்டுறதுனால அந்த அக்னி பகவான் இந்த யமதூதர்களை தகிக்கிறதுனால அவனால் அக்னியை தாண்டி உள்ளுக்குள்ளே போக முடியலை. உடனே அவள் போய் யமதர்மன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே யமதர்மனே அங்கு வரார். அப்போ என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த மரத்தில் ஒரு காக்கா கத்துறது. இவள் பூஜை செஞ்சுட்டு இருக்கா இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்துலேருந்து ஒரு காக்கா கத்திக்கிட்டே இருக்கு. கத்திகிட்டே இருந்த உடனே அது இவளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஆனாலும் இவள் கண்டினியூஸாக அந்த பூஜையை இது பண்ணுறா. கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும் பொழுது திடீர்னு சத்தம், அந்த காக்கா பாடுற சத்தம் நின்றுடுறது. அதனால இவள் கண்ணை மூடிட்டு பூஜை செஞ்சுட்டு இருந்தவ, ஜபம் ஜபிச்சுட்டு இருந்தவ கண்ணை திறந்து காக்காவோட சத்தம் எங்கே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது பார்த்தா அங்கே அந்த இவ நெய்வேத்தியத்துக்கு வச்சுருப்பா இல்லையா சாப்பாடு, அதில் அதை காக்கா சாப்பிட்டு இருக்கிறத பார்க்குறா. உடனே பக்கத்தில் இருந்த மரத்துலேருந்து ஒரு குச்சியை எடுத்து அந்த காக்காவை விரட்டுறா. காக்காவை விரட்டினா அந்த காக்கா என்ன பண்ணுது, கொஞ்சம் தூரம் தள்ளி போகிறது. மறுபடியும் அவள் குச்சி தட்டி இப்படியே அந்த காக்கா அவளை அந்த குடிசையை விட்டு அந்த குடிலை விட்டு ரொம்ப தூரத்துக்கு தள்ளி கூட்டிகிட்டு போயிடுறது. போன உடனே அந்த நேரம் அப்போ அந்த காக்கா திடீர்னு மறைஞ்சு போய் அங்கே யமதர்மன் இந்த பூந்ததி கிட்ட சொல்கிறா, உன்னுடைய கணவரை நீ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீ எவ்வளவோ கஷ்டப்பட்ட, ஆனாலும் கூட விதிங்கிறது இருக்குது, அது எங்களுடைய கடமையை நாங்கள் செய்யத்தானே வேணும், அதனால நீ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன் அந்த பூந்ததி கிட்ட சொல்கிறார். உடனே தன்னுடைய கணவனை காப்பாற்ற முடியலங்கிற வருத்தத்தில் இந்த பூந்ததி என்ன பண்ணுறா, அங்கே அருகே இருந்த கிணத்துல குதிச்சுடுறா. அப்போ யமதர்மன் சொல்கிறாரு, ஆனால் அவளுடைய உயிர் போகிறதுக்கான காலம் இன்னும் வரவில்லை இல்லையா, ஆனால் அவள் தன்னை மாய்ச்சிக்கிட்டதுனால யமதர்மன் நினைக்கும் பொழுதே அந்த கிணத்துக்குள்ளேருந்து ஒரு காகம் பறந்து வெளியில் வருது. அப்போது அந்த காகத்துக்கிட்ட யமதர்மன் சொல்கிறாரு, இந்த பாரு, நீ இந்த பூலோகத்தில் போய் யார் யாருக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோ அவளுக்கு நீ காகம் உருவில் போய் அவளுக்கு எச்சரிக்கை செய்துட்டு வரணும். எச்சரிக்கை கொடு, ஏதோ ப்ராப்ளம் உங்களுக்கு வரப்போகுதுங்கிறத எச்சரிக்கை கொடு. அது மட்டும் இல்லாமல் அதாவது அந்த தர்ப்பணம் செய்தோ அந்த பிதர்களுக்குன்னு வைக்கக்கூடிய உணவுகளை நீ போய் சாப்பிட்டுட்டு அதை கிட்ட பிதுர்லோகத்தில் யார் யார் இருக்காளோ அவளுக்கு போய் சேர்ப்பிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுக்குறார். அதனால் பூந்ததி தான் இன்றும் நாம் நம்பிக்கையோடு வைக்கக்கூடிய காக்காக்கு வைக்கக்கூடிய அந்த உணவுகளை புலோகத்தில் எடுத்துட்டு போய் பிதர்களுக்கு சேர்த்துக்கொண்டு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. நேயர்களே, வரும் ஞாயிற்றுக்கிழமை மாகாளை அமாவாசை என்று நீங்களும் காக்காவுக்கு உணவு வைத்து உங்களுடைய பிதர்களை சந்தோஷப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.